திங்கட்கிழமையிலே சொன்னாங்கங்க, பிறந்ததுல இருந்து நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம், ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கோம்னு. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். ஈசல் அப்படின்ற ஒரு உயிரியை பத்தி நமக்கு தெரியும். சின்ன புழு மாதிரி தாங்க இருக்கும். அந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய வாழ்நாள் ஒரே ஒரு நாள் தான். அது என்ன பண்ணும், அந்த ஒரே நாள்ல தன்னுடைய சிறகை அடிச்சு பறந்து நேரா ஒரு ஒளியை நோக்கி போய் அதோட உயிரை மாற்றுக்குங்க. இது ஈசனுடைய இறப்பு கிடையாது, ஈசனுடைய படைப்பு. அது வாழ்க்கையில் அதை தன்னிச்சையாக செயல்பட வேண்டும், சுதந்திரமாக பறக்க வேண்டும் என்ற யதார்த்தம் வெற்றியை நோக்கி அதை பயணிக்க வைக்கிறேங்க. நான் கேட்கிறேன் சார், மழைக்கு கூட இந்த மனிதன் கல்லூரி பக்கம் ஒதுங்கவில்லை. ஆனால் உலக பல்கலைக்கழகங்களே இவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள வந்தன என்று சொன்னால் அது யாரு தெரியுமா? சின்ன வயதிலிருந்து ஏழ்மையையும் இல்லாமையையும் உயர்வு தாழ்வு என்ற ஏற்றத்தாழ்வுகளையும் சந்தித்து நொந்து வேதனைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான ஒரு சிகரத்தை அடைந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தாங்க. அப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை வெற்றியின் பாதை இல்லையா? படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. அனுபவம் அறிவின் மூலமா வெற்றி பெற்றவங்க எத்தனையோ பேர் இல்லையாங்க? வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் என்னுடைய தோல்விகள் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு ரசிக்க முடியுமாங்க? நடுவர் அவர்களை நான் சொல்றேங்க, யார் ஒருவன் வெற்றியாளனோ அவனை நோக்கி நம்ம எல்லாருமே முன்னோக்கி போவாங்க. அவங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகள் இருக்கும். நெப்போலியன் அப்படிங்கிற ஒரே ஒரு வீரன் 40,000 போர் வீரர்களுடைய வீரத்துக்கு சமம். நெப்போலியன் பொறுத்தவரை என்ன தெரியுமா ஒரு விஷயம்? நெப்போலியன் என்னை போல குள்ளம், நெப்போலியன் என்னை போல குள்ளம், ஆனால் அவனுடைய உள்ளம் காட்டாற்று வெள்ளம்ங்க. அப்பேற்பட்ட மனுஷன் என்னமா பண்ணுவாராம், போர் அப்படி படையில போய் உட்காந்துறதுக்கு முன்னாடி, அந்த களத்துல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி எப்பயுமே குதிரையில தான் உட்காருவாராங்க. அப்படியே குதிரை மேல உட்காந்து என்னாச்சுன்னா அவர் காலு 2 வளைஞ்சுக்குச்சு. ஏன் அப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா, எதிராளி தன்னை பார்த்த உடனே அந்த தோற்றம் அவனுக்கு பயத்தை கொடுக்கணும் அப்படின்ற உயரிய சிந்தனை அவனுக்கு இருந்துச்சாங்க. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நெப்போலியன் எல்லாரும் தோக்கடிச்சிட்டாங்க. நெப்போலியன் அழைச்சிட்டு நேரம் கூட்டிட்டு வர்றாங்க. நடந்து வர்றப்பதான் தெரியுது நெப்போலியன் ரொம்ப ரொம்ப குள்ளமா இருக்காருன்னு. எல்லாம் அந்த உலகத்துல யாரெல்லாம் நெப்போலியனை பார்த்து பயந்தாங்களோ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்படி ஒரு குள்ள பயலை பார்த்தா நம்ம பயந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிருக்காங்க. நெப்போலியன் நேரம் நடந்து வர்றாருங்க, கால் அகட்டி 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 நடந்து வர்றாரு. அப்ப பார்த்து கேட்குறாங்க, இம்புத்துலூன்னு இருந்துக்கிட்டு நீலாம் எங்களை இன்னமும் ஆட்டி படைச்சிருக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. அதுக்கு அவர் சொன்னாராம், நான் உயரத்துல குள்ளமா தான் இருக்கேன், ஆனாலும் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உயரமான மனுஷனானா இருந்தாலும் என்னை நோக்கி கீழே குனிஞ்சுதாயா பேசணும் அப்படின்னாராங்க. தன்னட்ட இருக்கக்கூடிய குறைவை கூட நிறைவாக்கி காட்டுகிறது வெற்றி மட்டும்தானங்க. வாங்கிய பட்டத்தை பெட்டிக்குள்ளும் வாடிய முகத்தை தாடிக்குள்ளும் வச்சுட்டு இருக்கானே என்னுடைய இளைஞன். ஒரு கிராமத்தான் கேட்டாங்க, கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறான், அங்க காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போனோம், படிச்சுட்டு எரும மாடு மேய்க்க போறோம் அப்படின்னு ஒரு கிராமத்தான் பாடின பாட்டை வாழ்க்கையில் அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் நோட்டுக்காகவும் சரி, மாட்டுக்காகவும் சரி, நீட்டுக்காகவும் சரி என்னுடைய இளைஞன் பாடுபடணும், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறானே. இது முக்கியமா இல்லை தோல்வி தான் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை முக்கியமா சார்? ஒரு வெற்றியாளன் மட்டும்தான் 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க முடியும். ஒரு வெற்றியாளனுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.